ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். இன்றைக்கி நாம் சுவையான இறால் மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு அது போல் தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இதை போல் ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கும்போது ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுருக்கிறேன். இதுக்கு நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் சீவி பொடியாக இதை போல் துருவி சேர்த்துருக்கேன். துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெருஞ்சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மசாலா தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம், உருளைக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி, புதினா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோது கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 300 கிராம் அளவுக்கு இறால் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பெரிய தக்காளி பழம் கழுவிட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மசாலா. இப்போ அது நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசை ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ திருப்பி போட்டேன். இப்போ மேலே மசாலா வச்சுக்கலாம். ஒரு பக்கமாக இதை போல் வைங்க. தேவையான அளவுக்கு மசாலா வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா பரத்தி விடுங்க. இது போல் இப்போ அப்படியே ஒன் சைடாக அப்படியே மடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போல் ஒவ்வொரு தோசையாக சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் மசாலா செஞ்ச அளவு 4லேருந்து 5 தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம அதிகமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் நிறைய மசாலா கிடைக்கும். இது போல் நமக்கு தேவையான மசாலா வச்சு சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. இது போல் ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான இறால் மசால் தோசை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.